புனித ஜும்ஆவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்திலையும் இந்த சந்தர்ப்பத்திலையும் படைச்சரப்பு அல்லாஹ் அவர்களுக்கு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செஞ்சுக் கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு விடயத்தை சொல்றான். அதிகமாக மனிதனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுல ஒன்றுதான் அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதர்கள் தன்னுடைய அடியார்களுக்கு, அதாவது அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவத்துக்கும் மறதிக்கும் மத்தியில படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. அது என்னது என்று சொன்னால் அடிக்கடி தவறு செய்கிறது. அடிக்கடி தவறு செய்கிறது. ரப்பென்றோ ஒருத்தன் இருக்கிறான், அவன் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்றதை அடிக்கடி மறக்கக்கூடிய அந்த தன்மை ஒரு மனிதன் கிட்ட இருந்து கொண்டே. அதனால மனிதனுடைய ஒரு வளமை, ஒரு போக்கு தான் என்னது, அடிக்கடி அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வது, அல்லாஹ் விரும்பாத செயல்களில் ஈடுபடுகிறது. இது மனிதனுடைய ஒரு பழக்கமாகவே இருக்கிறது. அல்லாஹ் அது அதிகமான இடங்கள்ல குர்ஆன்ல கூறுகிறார். அதே நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பற்றி சொல்ற நேரத்தில் என்ன சொல்றான், வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس بما كسبوا ما ترك على ظهرها من دابة. மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு மனிதனை நாங்க பிடிக்கணும் என்று சொன்னா, மனிதனுக்கு நாங்க தண்டனை கொடுக்கணும் என்று சொன்னா, மா தரக அலா ظهرها من دابة. இந்த பூமிக்கு மேலால எந்த ஒரு உயிரினம், எந்த ஒரு பூச்சி புழுக்கள் கூட நீயாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப மனிதன் தவறு செய்யறவன், மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் நாங்க தண்டனை கொடுத்தா இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரினமும் இருக்காது. அவ்வளவு பெரிய பாவங்கள்ல மனிதன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். ஆனாலும் ரப்பாகி அல்லாஹ் அவருடைய தன்மை என்னது, கால அஸாபி உஸீபு பிஹி மன் யஷா. நாம் இந்த தண்டனைகளை எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லா நிலைமைகளிலையும் மனிதன் தவறு செஞ்சோன்னே கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் நாங்கள் விட்டு கொடுக்கிறது, கொஞ்சம் முட்டு கொடுக்கிறது, கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்கிறது. ஏழாவது மட்டும் அந்த மனிதன் கொஞ்சம் திரும்பி வரணும் என்றதுக்காக வேண்டி சில சந்தர்ப்பங்கள் அந்த மனிதனை நாங்கள் தண்டிக்கிறது. கால அஸாபி உஸீபு பிஹி மன் யஷா வ ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. ஆனா எங்கட தண்டனை மாதிரி இல்லை எங்கட இரக்கம். எங்கட தண்டனை பாவம் செஞ்ச எல்லாத்தையும் பிடிக்கிறது இல்லை, அதுலேயும் கொஞ்சம் பேர் சில நேரத்துக்கு சில சந்தர்ப்பங்கள்ல தான் பிடிக்கிறது. வ ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. ஆனா எங்கட ரஹ்மத் இருக்குது, எங்கட இரக்கம் இருக்குது. இது அதாவை விட விசாலமானது. எப்படி விசாலமானது? எங்களுக்கு நன்மை செய்யறவங்களுக்கு மட்டும் நாங்கள் இரக்கம் காட்டுறதில்லை. எங்களோட நன்றியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி மட்டும் நாங்கள் உலகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதில்லை. எங்களைய வணங்காதவங்க, எங்களுக்கு ஏசுறவங்க, எங்களைய நிராகரிப்பு செய்யறவங்க, எல்லா சந்தர்ப்பத்திலும் எங்களை மறந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கும் நாங்க இரக்கம் காட்டிக்கொண்டே தான் இருக்கிறோம் என்று சொல்லி ரப்பாகி அல்லாஹ் சொன்னார், வ ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. என்னுடைய ரஹ்மத் என்றது எல்லாத்தையும் விசாலம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப மனிதன் தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல இரக்கமாகிய அல்லாஹ், இரக்கமுள்ள அல்லாஹ் இந்த தவறை மன்னிக்கிறதுக்காக வேண்டி அந்த மனிதனுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்றார், எப்படி வஅகிமிஸ் ஸலாத தரஃபைன் நஹாரி வ சுலஃபன் மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுذிபுனஸ் ஸய்யிஆத். காலை மாலையில் இருக்கக்கூடிய 5 நேர தொழுகைகளை நீங்க தொழுதுவாங்க. இன்னல் ஹஸனாத் யுذிபுனஸ் ஸய்யிஆத். அந்த தொழுகை இதுதானே, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கப்பட்டிருக்கும், இல்லாமல். அப்போ ஒரு மனிதர் ஃபஜ்ர் தொழுகைக்கு வாரார், இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இல்லையா? அவர் அந்த நேரத்தை எதிர்பார்த்தி அவருடைய சோபர் தரத்தை இல்லாமாக்கி அவர் மஸ்ஜிதுக்கு வர வைக்கிறது இருக்குது. இது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம். யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறார்களோ ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் வாக்கு என்னது, நீ இஷால இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் செஞ்ச ஓட சின்ன சின்ன பாவங்களை நான் மன்னிக்கிறேன். லுஹர் தொழுகிறார்கள், ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் நடுவில் நடந்த
மகரிபுக்கும் நடுவுல நடந்த பாவங்கள் மன்னிக்கப்படுது. இஷா தொழுகிறார், மகரிபுக்கும் இஷாக்கும் நடுவுல பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப மனிதன் தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இரக்கம் உள்ளவனான ரப்பு சந்தர்ப்பங்களை மனிதனுக்கு வழங்கி அவனை வந்து யாபகம் ஊட்டி அவன் கிட்ட கூப்பிட்டு இந்த அடியார்கள பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு கொண்டே. அது அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு எங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கின்றே அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் எங்களை கடந்து பெய்து கொண்டே இருக்குது. எங்கள் அதிகமானவர்கள் அந்த உணர்வு கூட இல்லாம இருக்கிறோம். இது அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறானே, என்னோட பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த இபாதத்தை உருவாக்கிக்கிறான் என்ற சிந்தனைகள் கூட மனிதர்களுக்கு வரவில்லை. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு கிழமையும் எங்களை கடந்து போகக்கூடிய நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய தினம். யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினம் ரொம்ப சிறப்புக்குரிய தினம். இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அல்லாஹ் ஏன் தான் அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. இப்னு மாஜால வரக்கூடிய ரிவாயத், மா மின் லா தத்லுஉ ஷம்ஸு வ லா தக்ருபு அலா யௌமின் அஃதல மின் யௌமில் ஜும்ஆ. ஜும்ஆவுடைய நாள மாதிரி எந்த நாளையும் சூரியன் சந்திரன் வரக்கூடிய நாட்கள் சிறந்ததாக இல்லை. அப்படின்னா ஜும்ஆவுடைய நாள் தான் எல்லா நாட்களை விட சிறந்த நாள். அது ஏன் சிறந்த நாளாக இருக்குது? மற்ற நாட்கள்ல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை விட அடியார்களுக்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் அந்த ஜும்ஆவுடைய தினத்துல கொடுத்து அடியார்களோட பாவங்களை மன்னிக்கிறார். அப்ப ஜும்ஆவுடைய பகல் அந்த நாட்கள்ல செய்யக்கூடிய சில அமல்கள் இருக்கு. அந்த அமல்களை நாங்க எத்தனை பேர் செஞ்சுட்டு வரோம்? அந்த அமல்கள் செய்யறதால் எவ்வளவு பொறுமதி இருக்குது. அதுல முதலாவது என்ன? ஜும்ஆவுடைய தினத்துல சூரத்துல் கஹஃப் ஓதுறது. சூரத்துல் கஹஃப் குறிப்பிட்டு பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஜும்ஆவுடைய நாள்ல சூரத்துல் கஹஃப் ஓதினா அடுத்த வரக்கூடிய ஜும்ஆவுக்கு நடுவுல இவர் செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறார். சூரத்துல் கஹஃப் அது 10 பக்கம் இருக்குது. ஹஸரத் எங்களுக்கு எப்படி ஓதேனும்? சுப்ஹானல்லாஹ். இந்த உலமாக்கள் விளக்கப்படுத்துறாங்க. சூரத்துல் கஹஃப் ஓதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது தெரியுமா? வியாழக்கிழமை மகரிபில இருந்து வெள்ளிக்கிழமை மகரிப் வரை காட்டி கிட்டத்தட்ட ஒரு நாள் 24 மணித்தியாலம் இருக்குது உங்களுக்கு சூரத்துல் கஹஃப் ஓதுறது. சூரத்துல் கஹஃப் விளங்கி ஓதுங்க, அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சு ஓதுங்க. சுப்ஹானல்லாஹ். அது கியாமத் நாள் உங்களுக்கு ஞாபகம் உண்டு. அதுல அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான சம்பவங்களையும் கதைகளையும் சொல்லுகிறார். அதெல்லாம் விலகி ஓதிட்டீங்க என்று சொன்னா அந்த நாளே ஒரு பயந்த ஒரு நாளாக, அந்த நாளே போதும் உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொள்வார்கள் அந்த சூறாவை. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல எல்லாத்தையும் சொல்லல, கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறதுக்கு சில அஸ்ஹாபுல் கஹஃப் சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் நிறைய சம்பவங்களை சொல்றாங்க. அதுல மெயினா வார அந்த சம்பவம் தான் கொகைவாசிகளுடைய சம்பவம். அதனாலதான் அந்த சூறாவுக்கு சூரத்துல் கஹஃப் கொகைவாசிகள் என்ற பெயரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 309 வருஷம் அந்த மக்கள் அந்த கொகைக்குள்ள தூங்கினாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றார். வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹி 300 சினீன வஸ்தாது 9. அந்த கொகைக்குள்ள 300 வருஷமும் இன்னும் 9 வருஷம், கிட்டத்தட்ட 309 வருஷம் தூங்கினாங்க. ஏன் அல்லாஹ் 309வது வருஷத்தை எழுப்பாட்டினான்? وَكَذَلِكَ أَعْثَرْنَا عَلَيْهِمْ لِيَعْلَمُوا أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ وَأَنَّ السَّاعَةَ لَا رَيْبَ فِيهَا. ஏன் 309வது வருஷத்தை எழுப்பாட்டினான் என்று சொன்னா, அவங்க அந்த எழுப்பின அந்த வருஷத்துல இருந்த வாழ்ந்த மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருந்துச்சு. நாங்க எல்லாரும் மௌத்தா போனா கியாமத் நாள்ல எழும்ப மாட்டோம். மௌத்தா போனா மண்ணோட மண்ணு தான், மக்கி போறதுதான். யாரப்பா அதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்? அதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு அந்த கூட்டத்தினர்கள் ஒரு நினைப்போட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் அந்த கூட்டத்தினர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த குகைவாசிகள் அல்லாஹ் எழுப்பாட்டி அதுல ஒருத்தர் அனுப்பி கிட்டத்தட்ட 309 வருஷம் தூங்கி கொண்டு இருந்தவங்களை
அல்லாஹ் எழுப்பாட்டி அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னா கியாமத் நாள் என்ற ஒன்று இருக்குது என்றதை விளக்கப்படுத்துறதுக்கு தான் நாங்க இப்படி செஞ்சோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இந்த மாதிரி நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டு போகலாம். சூரத்துல் கஹஃப் ஜும்ஆவுடைய நாள்ல ஓதப்பட வேண்டிய முக்கியமான ஒரு சூரா. இரண்டாவது, ஜும்ஆவுடைய தினத்தில நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஆக முக்கியமான ஒரு அமல் என்ன தெரியுமா? ஜும்ஆவுக்காக வேண்டி தயாராகிவார் நேர காலத்தோடு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க, எங்கட இந்த நாட்டுல ஒரு வழக்கம் என்னது? மற்ற எல்லா நாள்லையும் மக்ரிபில, இஷால, ஃபஜ்ர்ல உலமாக்கள் அவங்களுக்கு விருப்பமான சூறாக்கள் ஓதினாலும் எங்கட நாட்டில் ஒரு வழக்கம் என்னது? வியாழக்கிழமை இரவு வந்தா அந்த மக்ரிபுக்கு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத், அதனுடைய இஷா தொழுகைக்கு சூரத்துல் ஜும்ஆ இல்லாட்டி சூரத்துல் முனாஃபிகூன், அதனுடைய ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சூரத்துஸ் சஜதா ஓதுவாங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா? எங்களுக்கு நேரத்தோட ஞாபகப்படுத்துறே, நீங்க அடுத்த நாள் ஜும்ஆவுக்கு தயாராகணும். ஹஸரத் மக்ரிபுக்கு ஓத போகிறே விளங்கிடும் நாளைக்கு ஜும்ஆ. ஹஸரத் ஃபஜ்ர்ல சுபஹ்க்கு சஜதா ஓதி சுஜூத் செய்ய போகிறே விளங்கிடும் இன்றைக்கு ஜும்ஆவுடைய நாளை நான் சந்திக்க இருக்கிறேன். இவ்வளவு யாரும் முடியும்? எங்களில் எத்தனை பேர் ஜும்ஆவுக்காக வேண்டி நேரத்தோட தயாராகிவார்? இது ஒரு தனிப்பட்ட ஒரு அமல். ஜும்ஆவுக்கே தயாராகிறது, ஜும்ஆவுக்காக வேண்டி நேரத்தோட வார், இது தனிப்பட்ட ஒரு அமல். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. என்ன சொல்றாங்க? மன் கஸ்ஸல வகஸல, யார் ஜும்ஆவுடைய தினத்தில குளிக்கிறார், நல்ல குளிக்கிறார், குளிக்கிறது நல்ல குளிக்கிறது, வனமையை விட விசேஷமா அந்த நல்ல குளிர்ச்சி, வகதா வபுதகர, நேரத்தோட வராது, அதிகாலையில வராது. எப்படி வகதா என்று சொன்னா அவர் ஒரு 10 மணி போல வராது காலை நேரத்துல. வபுதகர என்று சொன்னா ஃபஜ்ருடைய நேரத்திலேயே ஜும்ஆவுக்காக வேண்டி வராரு. வதனா வக்தரப, கிட்ட இமாம் சாவுக்கு கிட்ட நிற்கிறாரு. வதனா என்று சொன்னா ஓரளவு கிட்ட இருக்கிறேன், வக்தரப என்று சொன்னா முன்சஃப்லே வந்து நிற்கிறேன். வஸ்தமஅ வஅன்சத, கேட்கிறாரு. இமாம் சாப் சொல்றத நல்ல காது கொடுத்து கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு ஜும்ஆவுடைய தினத்தை சிறப்பாக்கி இந்த முயற்சியோட வந்து ஜும்ஆவுக்கு நிற்கிறாங்களோ கான லஹு பிகுல்லி ஹுதுவத்தின் யஹ்துஹா அஜ்ரு ஸனதி ஸியாமிஹா வ கியாமிஹா. ஹதீஸினுடைய விளக்கத்தை பாருங்க. யார் ஜும்ஆவுக்கு தனிப்பட்ட ஒரு முயற்சியை எடுத்து மஸ்ஜிதுக்கு இந்த மாதிரி நிலைமையில வந்தார் என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டில் இருந்து அவர் மஸ்ஜித் வர காட்டி எத்தனை எட்டுகள் எடுத்து வச்சாரோ அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு எட்டுக்கு ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மை, ஒரு எட்டுக்கு ஒரு வருஷம் கியாம்ல நின்ற நன்மை. இரவு நேரத்துல ஒரு எட்டுக்கு, உதாரணத்துக்கு ஒருத்தர் வீட்டுல இருந்து பள்ளிக்கு வரதுக்கு 10 எட்டி வச்சாருன்னு சொன்னா அவருக்கு 10 வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மை, 10 வருஷம் இரவுல நின்று வணங்கிட நன்மை. இது ஏன் சகோதரர்களே? வெறுமனே ஜும்ஆவுக்கு வாரதில்லை, ஜும்ஆவுக்கு தயாராகிறது. அன்றைய காலை நாள்ல இருந்து அவருடைய ஒரு உணர்வு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார், உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்றைக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம், இன்னைக்கு ராவைக்கு கல்யாணம், அவர் 8 மணிக்கு ரெடி ஆவார், நைட்டுக்கு 8 மணி இல்ல அவருடைய கல்யாண நாள் எப்பயோ இருக்கு. அவர் 1 மாசத்துக்கு முன்னே ரெடி ஆகுது. கல்யாண நாளைக்கு அவர் 1 மாசத்துக்கு முன்னே ரெடி ஆகுது. அது என்ன? அந்த நாளுக்கு அவர் வச்சிருக்கிற ஒரு மதிப்பு, அந்த நாளுக்கு அவருடைய உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷம். இது மாதிரி தான் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களைய படைச்சவனாகிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் நாட்களிலே சிறந்த நாளா ஜும்மா நாள் ஆக்கி அதுல குறிப்பிட்ட சில அமல்களை உருவாக்கி வச்சிருக்கிறான். ஏன் தெரியுமா? எங்களோட உள்ளத்துல அதுல கண்ணியம் வரணும், அந்த ஜும்ஆவை பொறுமதியாக இருக்கணும், அந்த விடயங்கள் பேசப்பட்டு மக்களுடைய காதுகளுக்கு பேசி மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும் என்றதுக்காக வச்சிருக்கிறான். இதுல எத்தனை பேர் நாங்க ஜும்ஆவுக்கு ஒரு பொறுமதியை கொடுக்கிறோம், நேரத்தோட வாரம், இந்த அமல்களை உருவாக்கணும். எந்த நாளைக்கு இப்படி இருக்கிறது இல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் 10 வயசுல இருந்த மாதிரியே இந்த 20 வயசுல இருக்கிறது இல்ல. என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது, என் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வருது, என் வாகனத்துல மாற்றம் வருது, என் உடுப்புல மாற்றம் வருது. நாங்க இதுக்கு பின்னால் இப்படி எல்லாம் இருக்க கூடாது, எங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல உருவாக்கி கொண்டோம். நாங்க சின்னத்துல இருந்த மாதிரி இருக்கிறது இல்லை, இதே நாங்க இபாதத்துல இருக்கிறது இல்லை. ஏன் தொழுகுவதே இப்படி
அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தினுடைய எத்தனையோ விடயங்களை நீங்க மாற்றினாலும் அது உங்களோட கபூரோட முடிஞ்சு, ஆனா உங்களோட இபாதத்துக்காக வேண்டி, உங்களோட தொழுகைக்காக வேண்டி, உங்களோட கபருக்காக வேண்டி உங்களோட அமல்களை நீங்க மாற்றுவீங்க என்று சொன்னா, உங்களோட அமல்களை நீங்க மாற்றம் கொண்டு வரீங்க என்று சொன்னா, அதனுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் சக்கராத்ல காட்டுவான், அதனுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் கபர்ல காட்டுவான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சிறப்பான ஒரு நாள். அதனால இந்த நாளுக்கின்றே சில அமல்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல ஸலவாத் சொல்றது. நேரம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறது. ஜும்மாவுடைய நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகள், அதுல செய்ய வேண்டிய அமல்கள் மிச்சம் பெருசு. நபியோட மேல ஸலவாத் சொல்லுங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியோட மேல ஸலவாத் சொல்றதுக்கு முதலாவது ரசூலுல்லாஹ் முஹப்பத் உள்ள தெரியும். ரசூலுல்லாஹ் முஹப்பத் இல்லாம ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்றதுக்கு வாய் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினர்களே, ஜும்ஆவுடைய தினத்துல எனக்கு சலாம் சொல்லுங்க, எனக்கு ஸலவாத் சொல்லுங்க. ஏன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போனாங்க, யா ரசூலல்லாஹ், யார் ஜும்ஆவுடைய நாள்ல உங்களுக்கு ஒரு தடவை ஸலவாத் சொல்றாங்களோ நாங்க அவருக்கு 10 ரஹ்மத் செய்றோம். என்னுடைய மலக்குமார்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி 10 தடவை துஆ செய்றோம். நான் சொல்றது ஒரு ஸலவாத், அல்லாஹ் 10 ரஹ்மத் செய்றான். நான் சொல்றது ஒரு ஸலவாத், எனக்காக வேண்டி ஒரு மலக்கு 10 தடவை கேட்கிறானே, யா அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன்ட உள்ளத்துல நபியோட முஹப்பத் இருக்கிறதே, அவன் சொர்க்கவாதி என்பது கிடையாது. சில அமல்கள் இருக்கிறது என்னோட வாழ்க்கையில இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது, நாம சொர்க்கவாதி என்பது அடையாளம். ரசூலுல்லாஹ் முஹப்பத் உள்ளத்துல இருக்கிறது, நாம சொர்க்கவாதி என்பது அடையாளம் தான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தடவை ஹஜ்ரத் தல்ஹா இப்னு பரா ரலியல்லாஹு அன்ஹு நபியோட மேல சரியான இரக்கம், எந்த அளவுக்கு இரக்கம் இல்லா, அவங்க நபியோட கண்டுட்டாங்கடா ஓடி வந்து நபியோட அப்படியே கெட்டி பிடிச்சி நபியோட 2 காலையும் முத்தமிடுவாங்க. எல்லாத்த முழுக்கை யார் இருந்தாலும் பரவாயில்ல, யார் இல்லாட்டி பரவாயில்ல, இதோட பழக்கம். இது சஹாபாக்களுக்கே பெரிய ஆச்சரியம். ஒரு தடவை சொன்னாங்க, என்ன தெரியுமா, யா ரசூலல்லாஹ், எங்க உம்மா பாப்பா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்க என்னோட செஞ்சாலும் நான் செஞ்சுட்டு வரேன், உங்களுக்கு விருப்பமானதை சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விளக்கப்படுத்துறதுக்காக, இவர் என்னோட எவ்வளவு இரக்கம் என்றதை விளக்கப்படுத்துறதுக்காக, இது ஃபக்துல் அபாக, அப்படியே நீங்க போய் உங்களோட அப்பாவை கொண்டுடுவாங்க என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை. இங்க முஹப்பத்தை பாருங்க சகோதரர்களே. ஏண்ட வாப்பாட மேல எனக்கு இருக்கிற இரக்கம் இயற்கையானது. ஏண்ட உம்மாட மேல எனக்கு இருக்கிற இரக்கம் இருக்குது, அது இவங்க உம்மா என்றதால நான் இரக்கமாகிறேன் இல்ல. ஏண்ட உம்மா யாரா இருந்தாலும் நான் இரக்கம் தான். ஏண்ட அம்மா கருப்போ சோப்போ, ஏண்ட வாப்பா கருப்போ வெள்ளையோ, ஏண்ட வாப்பா நொண்டியோ சத்தியோ பிரச்சனை இல்லை, ஏண்ட வாப்பா நான் இரக்கம் தான். இது இயற்கை. ஆனா ரசூலுல்லாஹ் மேல வர முஹப்பத் இருக்குது, இதை நாங்களே உருவாக்கி கொள்ளுறது. இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமா பேய்தோட வாப்பாவை பேய்து கொண்டுட்டு வா, சுப்ஹானல்லாஹ், ஒன்றும் திருப்பி கேட்கல, அப்படியே எழுப்பி போனாரு பாப்பாவை கொள்றது. உடனே கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, நான் உங்களோட முஹப்பத்தை கண்டு ஆச்சரியம் அடைகிறேன். அதனால நான் இப்படி சொன்னேன், நான் ஏற்ற நோக்கம் உங்களோட பாப்பாவை கொள்றது இல்ல, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நான் வந்தவன் இல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நாளுக்கு பின்னால அவர்களுடைய சக்கராத் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தல்ஹா இப்னு பரா வஃபாத் ஆகினா எனக்கு உடனே சொல்லுங்க, நான் அவர்ட்ட ஜனாஸால கலந்து கொள்ளணும், நான் அவர்ட்ட ஜனாஸாவை தொழுவிக்கணும், நான் அவர்ட்ட கபர்ல இறங்கி அவரை நான் அடக்கணும். என்ன இவர் என்னோட அவ்வளவு முஹப்பத். சுப்ஹானல்லாஹ். ஆனா தல்ஹா இப்னு பரா ரலியல்லாஹு எந்த முறையில் நடந்து கொண்டாங்க சொன்னாங்க, இரவு நேரத்துல ஏண்ட வஃபாத் ஆகிருச்சுன்னு சொன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு என்ன எனக்கு பயம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இரவு நேரத்துல வந்து அவங்களுக்கு முஷ்ரிக்கீன்களால யஹூதிகளால ஏதாவது பாதிப்புகள் உண்டாகி அதனால நபியோக கவலைக்குரியவர்களாக கஷ்டப்படுவாங்க, இதை எதையால தாங்கலாம். அதனால நீங்க ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இரவுல வஃபாத் ஆகுறாரு, அவர் அடக்கப்பட்டுச்சு. அடுத்த நாள் காலையில தான் சொன்னாங்க, இப்படிதான் தல்ஹா இப்னு பரா வஃபாத் ஆகிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபரி கிட்ட போய் என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹும்ம அல்கி தல்ஹா, யா அல்லாஹ், நீ நாளைக்கு கியாமத் நாள்ல இந்த தல்ஹாவை சந்திக்கணும். யத்ஹகு இலைக வ தல்ஹகு இலைக், யா அல்லாஹ், நீ இந்த தல்ஹாவை சந்திக்கிற நேரத்துல நீ அவரை பார்த்து சந்தோஷம் அடையணும், அவரையே பார்த்து சந்தோஷம்
சந்தோஷம் அடையணும். இந்த துஆவை ஏன் கேட்டாங்க? வெறுமனே இந்த சஹாபிக்கு ரசூலுட மேல இருந்த முஹப்பத், நபியோட முஹப்பத் இவர் சொர்க்கவாதியாக மாத்திச்சு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேல இருக்கிற முஹப்பத் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னா எந்த சந்தேகமும் இல்லை. எங்களோட வாயில ஸலவாத் ஊரும், எங்களோட வாயில ஸலவாத் அப்படியே வரும். அது ஒரு இன்பம். சகோதரர்களே, உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. நீங்க பாருங்க, ஏண்ட வாழ்க்கையில நான் ரோல் மாடலா யார் எடுத்துக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்டான ஒருத்தர் இருப்பாரு. அவரை பத்தி என்ன அசிங்கத்தை வேண்டாம் உங்களோட காதல சொன்னாலும் அது அசிங்கமா அவங்களுக்கு விளங்காது. அது ஒரு ரோல் மாடலா நாங்கள் ஏன் அவருடைய முஹப்பத் என்ற உள்ளத்தை அவர் எப்படி வேண்டாலும் இருந்தாலும் அது ஒரு பசந்து. இவருக்கு ஏன் தெரியுமா? இவர் அவரோட முஹப்பத். இது மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பிக்கிறது முழு உலகத்துக்கும் ரோல் மாடலாக அந்த ரசூலுடைய முஹப்பத் எங்களோட உள்ளத்தை இறக்கி விட்டு சொன்னா ஸலவாத் எங்களோட நாவுல வரும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஹஸரத் ரசூலுல்லாஹி மேல ஸலவாத் சொல்லுங்க. அடுத்தது கடைசியாக ஒரு விடயம், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமையினுடைய உணர்வுகள் எனக்கும் உங்களுக்கும் இல்லாம இருக்கலாம். நபி அவங்க சொன்னாங்க, வமா மின் தாப்பத்தி, இந்த உலகத்துல எந்த உயிரினமும் இல்ல இல்லா வஹிய தஃஸஅ யௌமல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள் வந்தா பயப்படாத எந்த உயிரினமும் இல்ல இல்லா ஹாதைஹி ஸகலை, இந்த மனிதனையும் ஜின்னையும் தவிர ஜும்ஆவுடைய நாள் வந்தா இந்த உலகத்துல பயப்படாத எந்த உயிரினமும் இல்ல. ஏன் தெரியுமா? இந்த ஜும்ஆவுடைய நாள்ல தான் அல்லாஹ் கியாமத் நாளை உருவாக்கி இருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயப்படணும். இந்த உலகத்துல எதுக்கு வேண்டாலும் பயப்படாம இருக்கிறான். கியாமத்துக்கு பயப்படாம யாரும் இருக்கக்கூடாது. நாங்க எங்களைய சூப்பர் பவர் என்று நினைக்கிறோம், நான் தைரியசாலி என்று நினைக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னைய விட இந்த வானம் சக்தி உள்ளது, என்னைய விட இந்த பூமி சக்தி உள்ளது, என்னைய விட இந்த சூரியன் சந்திரன் சக்தி உள்ளது, என்னைய விட எத்தனையோ சக்தி உள்ள பொருட்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த சக்தி உள்ள பொருட்கள் எல்லாம் கியாமத்தினால் வந்தா எப்படி தெரியுமா? இதஷம்சு குவ்விரத், சூரியன் அதனுடைய ஒளியை இழந்து சுருண்டு போய்விடும். வஇதன் நுஜூமுன் கதரத், சந்திரங்கள் அப்படியே உயர்ந்து போய்விடும். அல்லாஹ் சந்திரங்களை எந்த தூணும் இல்லாம இப்படி தொங்க வச்சு கொண்டு இருக்கிறார். கியாமத்தினால் வந்தா அதனுடைய அந்த கண்ட்ரோல் இல்லாம அப்படியே கீழே கொண்டுரும். வஇதல் ஜிபால் சுய்யிரத், மலைகள் எவ்வளவு சக்தி உள்ளது. கியாமத்தினால் வந்தா அந்த மலை அப்படியே பேர்ந்து எடுக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத்தினால் வர நாள் தான் வெள்ளிக்கிழமை. எனக்கு உங்களுக்கு என்ன உணர்வு இருக்குது? அதுல ஒரு இஸ்திக்ஃபார் ஒன்று செய்யறமா, அதுல ஒரு தௌபா ஒன்று செய்யறமா, அதுல ஒரு பாவ மன்னிப்பு கேட்கிறமா. அல்லாஹ் இந்த நாள்ல நீ எவ்வளவு பெரிய விடயங்கள் உருவாக்கிக்கிறார், என்னை மன்னிச்சு என்று சொல்லி எங்கள்ல எத்தனை பேர் வெள்ளிக்கிழமையில ஒரு தொழுகையை தொழுது அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவங்க சொன்னாங்க, கைஃப அன்அமு, நான் எப்படி சந்தோஷப்பட்டேன். ஃபைஸா நுகிர ஃபின் நாகூர், அல்லாஹ் சூரத்துல் முத்தஸிர்ல ஃபைஸா நுகிர ஃபின் நாகூர் இந்த ஆயத்தை இறக்கினதுக்கு பின்னால நான் எப்படி சந்தோஷப்பட்டேன். ஹஸரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நேரமும் சூரத் வாயில வச்சுக்கொண்டு யார பேச்சையும் கேட்காம தலையை குனிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எப்ப அல்லாஹ் ஆர்டர் போடுறாங்க அப்ப சூருதுறது. நீங்க இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி யோசிக்க வேணாம், அவங்களோட கையில இருக்கிற சூரை பத்தி யோசிங்க. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சூர் இருக்கிறே அத வாயில வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த வாயில வச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சைஸ் என்ன தெரியுமா? அதுதான் ஆக சின்ன சைஸ். அது எவ்வளவு தெரியுமா? அந்த ஓட்டையே வான பூமியை விட விசாலமானது. அப்ப இத முன்கூட்டி எப்படி இருக்கும்? அந்த சூருளுக்கு அந்த ஊது குழல்ல அல்லாஹ் ஓட்டைகளை வச்சிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய உயிரினங்கள் எத்தனை எண்ணிக்கை இருக்கிறதோ அத்தனை எண்ணிக்கையான ஓட்டைகள் அந்த சூருல வச்சிருக்கிறான். எப்ப முதலாவது சூர் ஓதுவார் உலகத்துக்கு எல்லா உயிரினங்களும் அந்த ஓட்டைகளுக்கு கொண்டு போயிடுச்சு. எப்ப இரண்டாவது சூர் ஓதுவாரோ அப்ப அந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த ஓட்டையிலிருந்து வெளியாகி அந்தந்த உசுர்ல போய் சேர்ந்துடும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு விசாலமான ஒரு சூரை வாயில வச்சுக்கொண்டு ஊத ரெடியாக இருக்கிறாரே. இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினதுக்கு பின்னால நான்
எப்படி நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அதோட சஹாபாக்கள் பயந்தாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நபி ஒரு துஆ சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு கியாமத் நாள்ல பயம் வந்தா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் இந்த துஆ ஓதுங்கட்டாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை விளங்கி எங்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருந்து கொண்டே இருக்கிறான். அதுக்கு தான் 5 நேர தொழுகைகள், அதுக்கு தான் வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்ஆ, அதுக்கு தான் வருடத்துக்கு ஒரு தடவை ரமதான். எங்களுடைய நிலைமைகளை சீராக்குறது, எங்களுடைய கல்வி துப்புரவாக்குறதுக்கு இந்த விடயங்களை நாம் எங்களுடைய உள்ளத்துல எடுத்து அல்லாஹ் விரும்பி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களை ஆக்கி அருள்வாராக. எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்களுடைய ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்களுடைய வாக்களை கபூல் செய்வாயாக. அதில் எதிர ஹைர் நலவு இருக்கிறதோ அந்த ஹைரை நலவை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.